குழந்தை உங்களை மாதிரி இல்ல? இல்ல, பாதிதான் என்ன மாதிரி இருக்கு, மீதி உன்ன மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்பவும் குறும்புதான். யார் வீடு? நம்ம வீடுதான். நம்ம வீடா? சொல்லவே இல்லையே. முன்னாலே சொல்லிட்டா திரு இருக்குமா? திடீர்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை பிரம்மைக்கு வைக்கணுங்கிறதா என்னுடைய பிளான். வீடு எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல், லவ்லி. தேங்க்யூ. விஜயா, இனிமே குழந்தைய கவனிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செய்யறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப தான் பிரமிக்க வைக்கிறீங்க. உள்ள தொட்டில் இருக்கு, குழந்தைய அங்க வந்து படுக்க வைக்கலாமே. படுக்க வைக்கலாமே. ஆமா, இந்த பங்களா, வேலையாள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமோ? நமக்கு அவசியம் இல்ல, இந்த பெரியவருக்கு அவசியம். குழந்தைக்கா? குழந்தை வளர்ப்பது எப்படி எழுதிருக்காங்க. இந்த குழந்தைய வெறும் குழந்தைய நாம் நினைக்கூடாது. வருங்காலத்துல அதுதான் கலைஞன், அறிஞன், தலைவன். அதனால ஒவ்வொரு குழந்தையும் நல்ல சூழ்நிலையில அக்கறையோட வளர்க்கணும். மேன்மையான பழக்க வழக்கங்களும் பண்புகளும் அவங்க உள்ளத்துல படியும்படி செய்யணும். உயர்ந்த மனிதர்களோட சகவாசத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை இப்பவே மாற்றி அமைச்சிட்டாதான் நம்ம குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அது எப்படி நடக்கும்? நாம வாங்குற சம்பளம் இந்த பங்களா வாடகைக்கே பத்தாது. அப்புறம் நாம சாப்பிடுறது எப்படி? இந்த பங்களாவினால ஏற்படக்கூடிய ஆடம்பர செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறது எப்படி? கொஞ்சம் நாம கஷ்டப்படணும், அவ்வளவுதான். குழந்தைக்கு நன்மை கருதி நாம இந்த தியாகம் செய்யக்கூடாதா? நான் கஷ்டப்பட தயார், தியாகம் செய்யவும் தயார். ஆனா அதோட முடிகிற காரியம் இல்லையே. வரவுக்குள்ள அடங்காத வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும், கேவலத்தை உண்டு பண்ணும். நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. விஜயா, நீ நல்லா ஏமாந்துட்ட. என்ன? எனக்கு பேங்க்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்த குவார்டர்ஸ் தான் இது. ஓ காட், வேலை உயர்வா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி. எல்லாம் நம்ம குழந்தை பிறந்த நேரம். அப்பாவுக்கு வேலை உயர்வு கிடைச்சிருக்கா? என் செல்லம், சுந்தரம், ஏன் போய் சொன்ன? சொல்லலன்னா பழைய வீட்டுக்கே போகணும், குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்குமே. இருந்தாலும் இது பொய். ஒரு பொய் பல பொய்களுக்கு வித்து. ஏண்டா தங்க அழகா தொட்டில கொஞ்சம் ஆட்டி விடக்கூடாது? அவ மட்டும் என் குதிரைய ஆட்டுறாடா. உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். விஜயா, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம
நம்ம பாலுவுக்கு கான்வென்ட்ல சீட் கிடைச்சிருது. அப்படியா? நாம கேட்டப்ப இல்லன்னு சொன்னாங்க. நான் விடுவேனா? அவங்க கட்டளை வரைக்கும் 3000 பணம் கொடுத்தாங்க. My God. ஒரு குழந்தையோட படிப்புக்கு இப்படியே பணத்தை செலவழிக்கிறது? பணமா முக்கியம், லட்சியம் தான் முக்கியம். நம்ம குழந்தைகளை சிறந்த மனிதர்களா உருவாக்கணுங்கிறதா நம்முடைய லட்சியம். அதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. விஜய், 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம பாலு ஒரு என்ஜினியராவோ, கலெக்டராவோ, ராணுவ வீரனாவோ ராஜ நட போட்டு இந்த சமுதாயத்துல வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. அந்த இளைஞனை பெற்ற பாக்கியசாலிங்க இவங்க தான் எல்லாரும் நம்ம 2 பேரையும் வாழ்த்துவாங்களே, அதையும் எண்ணிப்பாரு. நாட்டுக்கு பல நன்மைகள் புரிந்த பாலு அவர்களை பாராட்டுகிற இந்த நேரத்தில் அந்த மேதையை நமக்கு உருவாக்கி தந்த அவரது பெற்றோர்களையும் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே நமக்கு இருக்க முடியாது. என்னங்க, நம்ம சாரு ஒரு டாக்டர் ஆகணும். நான் என்ன நினைச்சனோ அதையே நீ சொல்லிட்ட. டோன்ட் வரி, நம்ம சாரதா எம்பிபிஎஸ் தான், டாக்டர் தான். குட் ஈவினிங் டாக்டர் அம்மா. மூர்த்தி, 2 மாசமா வாடகை தரல. மனைவி மறுபடியும் கர்ப்பமா இருக்கா. ஒரு 3000 ரூபாய் யாருக்கையாவது வாங்கி தரேன். உனக்கு தான் கோபா தருவானடா. அவகிட்ட ஏற்கனவே நிறைய வாங்கிட்டேன், இன்னும் திருப்பி தரல. எனக்கு தெரிஞ்ச வட்டி கடைக்கார ஒருத்தர் இருக்கான், அவங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சுந்தா, பாரதி உனக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காடா. பாரதி, ஏன் என்னமா போல? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சுந்தர். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசியா அந்த மேனேஜர் என்ன கைவிட்டுட்டார். இப்ப நான் 3 மாச கர்ப்பிணி. அது மட்டும் இல்ல, ஒழுக்கம் கட்டு வாங்குற குற்றம் சாட்டி என்ன வேலையில இருந்து விலக்கிட்டாங்க. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த குற்றம் சாட்டி என்ன வேலையில இருந்து விலக்கினது என்ன கிடைத்த அதே மேனேஜர் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரை விட்டே புறப்படுறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அவனை சும்மா விடக்கூடாது, பாக்கலாம். மிஸ்டர் சுந்தரம் இருக்காரு. ஓ, விஜயா சுந்தரமா? நான் தரசாமி பேசுறேமா. வணக்கம். ஜஸ்ட் இப்பதான் வெளியே போனா சுந்தரம். எப்ப வருவாரு? இப்ப வர்ற மாதிரி தெரியலையம்மா. நம்ம பாரதி வந்து அழைச்சிட்டு போனா. பாரதியா? அவதான் நம்ம நாடகத்துல மாதவி வேஷம் போடல அந்த பொண்ணு. மாதவியா? ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ. இதுவரைக்கும் தனியா வந்துகிட்டு இருந்த, இப்ப துணையோட வந்திருக்கிறியா? என்ன சிபாரிசா? சிபாரிசு இல்ல, உரிமை போராட்டம். இவ வயித்துல வளர குழந்தை உன்னுடையது. மரியாதையை அவ கழுத்து ஒரு தாலியை கட்டி இவளையும் கூட அழைச்சுக்கிட்டு போ. என்ன பிளாக்மெயில் பண்றியா? அவன் வயத்துல இருக்கிற குழந்தை என் குழந்தையாட்டா இருக்கணுமா? ஏன் உன் குழந்தையா இருக்க கூடாதா? அவளுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், வருமானத்தை உண்டாக்குறேன், அதனால அவன் என் கூட பழகலாம். நீ நாடகத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்த, வருமானத்தை உண்டாக்குன, ஏன் உன் கூட பழகி இருக்க கூடாது? காசுக்காக கற்ப விக்கிறவ என் கூட மட்டும்தான் பழகுவாளா? உன் கூடவும் பழகுவா, எல்லாரும் கூடவும் தான் பழகிருப்பா. குட் பை. உங்கள் மனம் நாடிய சுகமே தரும் அதிதேவிய வனிதாமணி மாதவியாள் எந்தன் பேரு, திருக்கடையூர் எந்தன் ஊரு. விஜயா, வீட்டுக்கு போயிருந்தேன், குழந்தை பிறந்திருக்குன்னு முருக சொன்னா, எனக்கு கை ஓடல காலு ஓடல. ஆமா, சாருவ டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னேன். எவ்வளவு எதுக்கு படிக்க வைக்க போறேன்?
விஜயா பேச மாட்டேங்கிற? ஒரு அனாதை மாதிரி நானே ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தைய பெத்துக்க வேண்டிய தலைவிதியை உண்டாக்கிட்டீங்க. விஜயா, நீ ஒரு குழந்தை, உண்மை என்னன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். என் கூட நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தாலே பாரதி, அவ ஒரு ஆளை நம்பி மோசம் போயிட்டா. அவளுக்காக அந்த ஆளுகிட்ட போய் வாதாடுங்க. நான் என்னென்னமோ நினைச்சேன். பாரதியோட வாழ்க்கை நினைக்கும் போது அனுதாபப்படாம இருக்க முடியும். சில உறவுகள் அனுதாபத்துலதான் ஆரம்பமாகும், அப்புறம் ஆதரவு அடக்கலன்னு போய் முடியும். அதுக்கு ஆளு இந்த சுந்தரம் இல்ல, இவன் எப்பவும் இந்த விஜயாவோட கணவன் தான். யார் யானி? என் பேர் நடராஜ பிள்ளை. ஊர்ல பெரிய கண்டாக்டர் நானு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு சொத்து தேரும். அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? ஒண்ணும் இல்ல, அந்த சொத்துக்கு ஒரு வாரிசே இல்ல. என் ஒய்ஃப் கண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கா. அந்த குழந்தைய கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு நான் 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000 ரூபாயோட நீ அப்படி போயிடலாம், குழந்தையோட நான் இப்படி போயிடுவேன். யோ, சும்மா போறியா? போலீஸ கூப்பிடட்டுமா? போலீஸ் எல்லாம் எதுக்கு? மேல ஒரு 1000 2000 வேணும்னா போட்டு கொடுக்குறேன் நானு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் குழந்தைய கொடுக்க மாட்டேன். நம்ம நாட்டுல இப்படி ஒரு கேஸா? நீயும் உருப்பட மாட்டேங்கிற, என்னையும் உருப்பட விட மாட்டேங்கிற. பரவாயில்லமா, இப்ப போட்ட பரவாயில்ல. இன்னொரு நாள் உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா நேர ஒரு குழந்தையோட என் வீட்டுக்கு வா, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன். போயா. உருப்படாது.